அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது வீட்லேயே அவன் இப்படி தான்ப்பா இருப்பான்னு சொல்லியிருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. இவன் என்னடானா நான் கேமுக்காக பண்ணுறேன்றான், அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க வீட்டில் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருக்குமே டவுட் வருது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு தான் இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்குக்காக வந்துட்டு சௌந்தர்யா ஒரு டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் மைக்கு டாஸ்க்குன்னா என்ன பண்ணணும், ஒருத்தர்கிட்டையும் தனியாக போய் சொல்லணும். அதுதான் வழக்கம் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் இங்கேயே தனியாக பண்ணிடுறேன்றாரு. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறார், இல்லை தனியாக தானே பண்ணணும் அப்படின்றாரு. உடனே நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சத்தம் போடுறாரு. நான் சொல்லுவேன்டா, நான் ஏன்டா சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் கேட்குறாரு. உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஏன்டா ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இப்படியா பண்ணுவேன்னா அவன் ஆமாம் நீ பேசுறதை கேட்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து சத்யா ஒரு கோவத்தில் அப்படி பண்ணுவார். அந்த மாதிரி போகிறார். அப்போ இதுதான் உண்மையான ராணவான்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசுகிறாரு. அதேமாதிரி திரும்ப சௌந்தர்யா கிட்ட போய் சண்டை போகிறார். நீ வந்து முத்துக்குமரன் பேச்சை வந்து கேட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொன்னேன். டே நான் தான்டா சொல்கிறேன், நான் சொல்கிறத செய்டா அப்படின்னா கேட்க மாட்டார். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா ராணுவம் நடிக்கிறான் அப்படின்னு அதுதான் அவரும் சொல்கிறார், நான் நடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் என்னென்னா எந்த கேரக்டர் உண்மையான கேரக்டர்ன்றது அவங்களுக்கு உதவா இருக்குது. இப்போது ஜாக்லினும் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, வெளியே போய் அவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்க்கணும். ரயான் இதுதான் சாக்குன்னு அப்போ கலாய்க்கிறாரு. நீங்கள் 2 பேரும் தானே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா நான் ஏதோ பார்த்த மாதிரி தானே ஞாபகத்தில் இருக்குது, மற்றபடி யாருன்னு எனக்கு தெரியாதுடா. இங்கே ஆனால் அவன் வந்துட்டு என்னை தெரியும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இந்த மாதிரி பவித்ரா நடந்த விஷயங்கள், சௌந்தர்யா கிட்ட பேசுகிற விஷயங்கள், கோவப்படுற விஷயங்கள் இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் யார் தருவாங்க அப்படின்னா ராணவால மட்டும் தான் தர முடியும். அதுவும் பிக் பாஸை தர மாட்டார். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேரடியாகவும் பார்க்க முடியாது. அது அவ்வளோதான், அது வந்து ஒரு மர்மமாகவே முடிய போகுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஹசீம் சிசல் வந்து ஒருத்தவங்க வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரச்சிதா. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனால் அவங்க நடித்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் இவர் எப்படிப்பட்டவருக்கு இது நம்மளுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் ஒரிஜினல் கேரக்டர்ன்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ராணுவ பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ரயானு, சௌந்தர்யா எல்லாருமே, பவித்ரா முதற்கொண்டு ஜாக்லின் எல்லாருமே சொல்கிறாங்க இவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுது, ராணா வந்து நடிக்கிறாரா இல்லை இதுதான் ஒரிஜினல் கேரக்டரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.